ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி நியூ சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருக்கேன். எஸ், மூவி சீரியஸ்னு ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். தனியாக இதுக்குன்ட்டு ஒரு டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த நாள் தான் அதை தான் நான் இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மூவி ஸ்டாக்ஸை பற்றி கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த லிங்க் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. நாம் போகிற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபைனலி மீட் ஜென்வி த பாய்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஜென்வி சீரியஸ். பார்க்காத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பட் ஒரு விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் நான் இப்போ இந்த தலைப்பில் பேச போகிற இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 18+ கண்டென்ட் மூவி தான். ஏன் இது 18+னா இதில் ஏகப்பட்ட விஷயன்ஸ் இருக்குது. ஸோ அது லிஸ்ட்டு போட்டே சொல்லலாம் போல், அவ்வளோ விஷயம் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 18+, 18 கீழே வயசில் இருக்கவங்க இந்த மூவிஸை பார்க்க வேணாம். ஓகேங்களா, ஏன்னா இதில் ஏகப்பட்ட ரத்தமும் ஐ மீன் வயலன்ஸு, பிளட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாமே ரொம்ப வந்து வல்கராக காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்க்குற நமக்கே வந்து ஒரு மாதிரி இடம் தான், தலை சுற்றுற மாதிரி இடம். ஓகே, அதனால தான். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் நான் பதிவு செய்யணும்னா, இது 18+ ரிமூவ் பண்ணிவிட்டு 21+ இதை போடணும் தான் என்னோட வந்து இந்த இடத்துல நான் ஒரு சஜஷன் வைக்கிறேன். ஏன் 21+னா 18+, 18 இருந்தாலும் வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் 21+க்கு மேலே பார்க்குறப்போ நமக்கு அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது எதை நோக்கி தான் இந்த வெப் சீரிஸ் போகுது, ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் 18 வயசில் பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு ஜாலி தான் கிடைக்கும் தவிர, பட் ஆனால் என்ன நமக்கு சொல்ல வராங்கன்றது அது அவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இதில் சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஃபைனல் எபிசோட் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததா கேட்டிங்கன்னா நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தீங்களா, ஸோ உண்மையாகவே அதுதான் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா நல்லா இருக்கும்போது பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எதுவுமே வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆச்சரியமா தெரியல. ஏன்னா லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தானுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம விக்டோரியா நிமோனை வந்து காலி பண்ணிட்டாரு நம்ம புச்சர். ஸோ அது எப்படின்னா, அவருக்கு ஒரு தனி பவர் வந்தது. எப்படா மனுஷன் ஹாஸ்பிட்டலில் தான் பத்துட்டு இருந்தாரு, அதிகமாக ஒரு சீக்கிரமாக சாக போகிறாரு தான் நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா திடீர்னு ஒரு கேங் பாய்ஸில் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. என்ட்ரி கொடுத்தோடனே விக்டோரியா நிமோனை வந்து ஹார்ட்லேருந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்பீஷியஸ் மாதிரி வந்து ஒரு பவர் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் கை மாதிரி அவர் சுற்றி வந்து பிச்சு போட்டார் கொஞ்ச நேரத்தில். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம யூஜி மாதிரி தான் நானும் அப்படியே ஷாக்காகி நின்னேன், என்னடா இது திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ நம்ம புச்சருக்கு புது பவர் கிடச்சிருக்கு. ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னென்னா, நம்ம காம்பவுண்ட் வியால் அவர் பாதிக்கப்பட்டார். ஸோ அநேகமாக அவர் செத்து தான் போனோம். பட் ஆனால் இந்த காம்பவுண்ட் வியால் அவருக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு பவர் எல்லாம் உருவாயிடுச்சான்னு தெரில. இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பிகாஸ் பழைய இருந்த புச்சருக்கு இந்த பவர் வந்து உண்மையிலே சூப்பராக அல்டிமேட் பவர், அது இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லாருமே வந்து அந்த ஒரு சீன், ஸோ நான் பார்த்த லாஸ்ட் சீன் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம மணி ஹிஸ்ட்ரிக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ மணி ஹிஸ்ட்ரியில் எப்பவுமே அப்படிதான். ஸோ எல்லா பணம் எல்லாமே கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தனி பாஸ்வேர்டு, தனி ஊரில் போயிட்டு ஸோ எல்லாருமே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சீன் தான் இங்கே நடந்துச்சு. ஸோ நடந்ததுல ஓகே முடிஞ்சு போச்சு போல், ஃபைனல் எபிசோட் வேறு, இதோட எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சர்ச் மூலியமாக வந்தவனா ஒரு பிரசிடென்ட் உருவாக்கியாச்சு. ஸோ அந்த பிரசிடென்ட் ஹோம்லேண்டருக்கு அடிமையாகிட்டாரு. ஸோ டோட்டலாக உலகமே வந்து ஹோம்லேண்டரை வந்து கையில் தான் இப்போதைக்கு. ஸோ அதனால் ஹோம்லேண்டர் என்ன சொல்கிறானோ அதுதான் இப்போ செய்கிற மாதிரி அமெரிக்கா ஃபுல்லாகவே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த விஷயம் நடக்கிறப்போ இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால, நியூஸில் தெரிஞ்சதுனால, ஸோ எப்பயும் போல் மறுபடியும் இந்த பாய்ஸ் டீமை வந்து லாக் பண்ணிட்டாங்க, வாண்டட் ட்ரெஸ்ஸில் போட்டாங்க. இனிமேல் இவங்க எங்கே பார்த்தாலும் வந்து சிஏக்கு தகவல் கொடுக்குற மாதிரி நியூஸ் வந்து எல்லாருக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால இவங்க எல்லாருமே வந்து ஊர் விட்டு கிளம்ப தான் பிளான் பண்ணாங்க. ஸோ நம்ம எம்எம் வந்து அவர் தனியாக போயிட்டாரு. அப்புறம் நம்ம ஃப்ரெஞ்சு, அப்புறம் வந்து கிமிகோ வந்து தனியாக போயிட்டாங்க. நம்ம ஸ்டார்லைட் யூஜி காரில் கிளம்பிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அப்படியே முடிஞ்சு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிட்ட கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு கிமிகோ, ஸோ இவங்க வந்து அங்கேருந்து ஹார்பரில் வந்து கப்பல் ஏறலான்னு பார்த்தா அங்கே ஒரு அதிர்ச்சி சம்பவம். ஏன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா
ஜென்மியோட அந்த சாமை வந்து கேட். ஸோ இவங்க 2 கேரக்டர்ஸும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஜென்மி பார்க்கலன்னா மறக்காம அந்த சீரியஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உண்மையாகவே அதுலேருந்து உங்களுக்கு இதில் கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2 கேரக்டருமே வந்து ஃப்ரெஞ்சும் நம்ம கிமிக்கோவும் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கே ஒரு ஆச்சரியமாக என்னடா அது, அவங்க அப்போவே பார்த்தேன். பட் ஆனால் அவங்க 7க்கு வேலை செய்கிறேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் வந்து கடைசி சீனில் வந்து ஃபைனலாக முடிச்சுட்டாங்க. நம்ம ஸ்டார்லைட்டு அப்புறம் யூஜி காரில் போகிறப்போ அந்த ஆல்ரெடி தெரியும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா கையிலே வந்து தலை வெடிக்கிறப்ப அந்த தெரியும் அந்த சூப்பர் ஹீரோ. ஸோ அதே கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு. நம்ம யூஜி எப்படியோ பிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்த நம்ம ஸ்டார்லைட்டோட பவரை நம்ம பாராட்டே ஆகணும். ஸோ எங்கன்னா நம்ம தலையும் வெடிக்க வச்சிரும்ன்ட்டு அந்த ஒரு இதில் ஃபுல் பவர் எடுத்துட்டு பறந்தே போயிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ டோட்டலாக வந்து மாட்டிட்டாங்க. நம்ம அவர் தான் ரொம்ப கொடுமை எனக்கு தெரிஞ்சு. அந்த சூப்பர் ஹீரோ கிட்ட அவர் போய் மாட்டிக்கிட்டாரு ஏன்னா எல்லா எபிசோட்லையுமே அந்த சூப்பர் ஹீரோ கிட்ட தான் அவர் மாட்டுறாரு. ஸோ இந்த தடவை அவர் மாட்டிட்டாரு. ஸோ நான் லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புச்சர் தனியாக காரில் வந்து தனியாக போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் யாரும் பிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அவர் ஹீரோ, ஒரு வில்லாதி வில்லுன்ற மாதிரி ஒரு ஹீரோ. ஸோ நம்ம எப்படி இந்த சைடில் ஹோம்லேண்ட் எப்படி ஒரு கொடூரமான நல்லவன் ஓரளவு காட்டுறாங்களோ, ஸோ இந்த சைடில் அவர் நல்லவன்ற மாதிரி ஒரு கெட்டவர் அவர் புச்சர். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு புகழ போகிறாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோம்லேண்டர் ஜென்மியில் இருக்க டீம் இல்லை இவங்களாம் வந்து ஒன்றா சேர போகிறாங்க. இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகமான விஷயம்னா, நம்ம ஜென்மியில் ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து அந்த 3 ஹீரோஸ் தெரியும். ஸோ அவங்க கேரக்டர் வந்து நம்ம பாய்ஸ் டீமில் ஒரு வேளை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஜென்மியோட லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹோம்லேண்டர் வந்து இறங்குவார் கீழே. எஸ், இது யாருக்கு நோட் பண்ணீங்களே எனக்கு தெரியல. எஸ், அங்கேயே வந்து அதில் வந்து இன்ட்டு கொடுத்துட்டாங்க. ஹோம்லேண்டரில் வந்து அதே சிட்டியில் தான் அவரும் இருக்கிறாரு. ஏன் கேட்டிங்கன்னா, இங்கே வாட் ஆரம்பித்த மாதிரி அங்கேயே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2 ஆர்கனைசேஷன்ஸும் ஒரே மாதிரி தான். ஸோ அங்கே ஒரு பிரான்ச்சு இங்கே ஒரு பிரான்ச் தான். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஸோ 2மே வந்து இன்க்ளூடிங் ஃபைனலாக மீட் பண்ண போகிறாங்க. ஸோ இது நமக்கு என்னன்னா, இதுக்கப்புறம் எப்போ இந்த சீசன் வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வராது, அடுத்த வருஷம் எண்டில் இல்லைன்னா 26 வர மாதிரி தான் ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்ப வந்து கடுப்பாக தான் இருக்குது. ஒரு வருஷம் கேப்பு தான். ஸோ இந்த ஒரு வருஷத்துல எடுத்து முடிக்கணும்ல, அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ நான் ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறேன்னா, ஸோ வந்து பாய்ஸ், ஸோ இந்த மூவியை பற்றி சீரியஸ் சொல்லணும்னா, ஒரு கார்ப்பரேட் உலகம் ஓகேங்களா. நம்ம எப்படி இப்போ சினிமாவில் எப்படி நம்ம சினிமான்றது ஒரு கார்ப்பரேட் உலகம், இந்த மாதிரி ஷோஸு டிவி ஷோஸு இந்த மாதிரி சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸை வச்சும் ஒரு கார்ப்பரேட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் தெளிவாக வந்து போட்டுற ஒரு வீடியோ தான் இந்த மூவி. ஸோ உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஸோ அயன்மேன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பற்றி நம்ம மார்வல், டிசி, ஸோ 2மே வந்து நம்ம வந்து ஒரு ஹைப்பில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் பார்க்குறப்போ இந்த மூவி வெப் சீரிஸை பார்க்குறப்போ, ஸோ இதுதான் ரியாலிட்டி, அது வெறும் சினிமான்ற மாதிரி இருக்குது, இது ரியாலிட்டி மாதிரி இருக்குது. எஸ், இதை பார்த்தவர் வந்து தெரியுது சூப்பர் ஹீரோஸ்லாம் இப்படி தான் பிறக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் விஷயம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த மூவியில். ஸோ இந்த மூவியை பற்றி உங்களுக்கு மேலும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து தான் நான் அடுத்தடுத்த வெப் சீரிஸை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலாம்னாக்கா, எந்த வெப் சீரிஸை நான் கடைசியாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸோ இதோட ஃபைனல் சீசன் 5 வந்து வரப்போகுது. ட்ரைலர்லாம் ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நான் ரியாக்ஷன் வீடியோ பார்த்துட்டேன். ஸோ பார்த்துட்டு அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம போட்டப்பறம் நம்ம எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க பொறுத்து தான் என்னால் அடுத்த எஃபெக்ட் அதில் போட முடியும். ஓகேங்களா. ஸோ லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது.